வணக்கம் நண்பர்களே. ஏஐ உலகத்துல சில வாரங்கள் ரொம்பவே ஸ்பெஷல் அமையும். இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு வாரம்தான். ஒரு பெரிய ரகசியம் வெளியாகி ஏஐயோட விதிகளை மொத்தமா மாத்தி எழுத போகுது. வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு விலாவாரியா அலசுவோம். இந்த ஒரு வரியில இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு புது ஏஐ மாடலை பத்தி தான் இந்த அதிர்ச்சியான வார்த்தைகள். என்னடா இது, இவ்வளோ பயமுறுத்துற மாதிரி ஒரு ஏஐ மாடலா? அது என்ன மாடல்? இந்த விஷயம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஆந்த்ராபிக்னு ஒரு கம்பெனியோட ஒரு உள்ள ஆவணத்திலேருந்து கசிஞ்சிருக்கு. அவங்க கிளாட் மித்தோஸ் அப்படின்னு ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த மாடலை ரகசியமா உருவாக்கிட்டு வரதா சொல்றாங்க. இப்போ டெக் உலகமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இந்த ஸ்லைட பாருங்க, அப்பதான் இதோட பிரம்மாண்டம் புரியும். இப்போ அவங்க யூஸ் பண்ற பெஸ்ட் மாடல் கிளாட் ஓபஸ். அடுத்து கேப்பபோரா அப்படின்னு ஒன்னு வருது. ஆனா அசல் மேட்டரே அந்த கடைசி பாக்ஸ்ல தான் இருக்கு. கிளாட் மித்தோஸ். இது சும்மா ஒரு அப்டேட் இல்லங்க, இது ஒரு பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல், a whole new level. சரி, இந்த மாடல் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தா அதை உடனே ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? அங்கதான் ஒரு சிக்கல். இதை தப்பா பயன்படுத்தினா பெரிய ஆபத்து வரும்னு ஆந்த்ராபிக் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2019 ஓபன்ஏஐ நிறுவனம் GPT-2 மாடலை பத்தி வெளியிடுறதுக்கு ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நிலைமை தான். சரி, இந்த மாடலோட சக்தியை பத்தி வெறும் வாயால சொல்றதை விட ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பார்ப்போமே. சைபர் செக்யூரிட்டி, அதாவது கணினி பாதுகாப்பு துறையில இது என்ன செய்துன்னு பார்த்தா உங்களுக்கு தலையே சுத்திடும். ப்ராஜெக்ட் கிளாஸ்விங், இதுதான் மித்தோஸ் மாடலோட முதல் டெமோ. மித்தோஸ்ங்கிறது ஒரு பொதுவான ஏஐ, ஆனா அதோட பவரை முதல்ல இந்த சைபர் செக்யூரிட்டி ஏஜென்ட் மூலியமா தான் காட்டுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் தானாவே கண்டுபிடிச்சு சரி செய்யற ஒரு சூப்பர் செக்யூரிட்டி கார்டு மாதிரி. இப்ப கேளுங்க, ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன பிழை இருந்திருக்கு. அத மனுஷங்க, அதாவது டெவலப்பர்ஸ் கிட்டத்தட்ட 27 வருஷமா கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா இந்த மித்தோஸ் மாடல் அதை அசால்ட்டா கண்டுபிடிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, பல வருஷமா நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்த ஒரு விஷயத்த ஏஐ வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த சார்ட்டை பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். ஃபயர்ஃபாக்ஸோட ஒரு செக்யூரிட்டி டெஸ்ட்ல பழைய ஓபஸ் மாடல் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா மெத்தோஸ் அது எங்கேயோ போயிடுச்சு. இது அதோட அனாலிசிஸ் திறன் எவ்வளவு அதிகம்னு காட்டுது. சும்மா சொல்லல, இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த கேள்வி என்ன? இதை யார் யூஸ் பண்ண போறா? ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்க போறதில்ல. இங்க தான் டோக்கன் தனியார்மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா வருது. ரொம்ப சிம்பிளா சொன்னா, இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்களை காசு இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதனால என்ன ஆகும்? டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய அறிவு இடைவெளி உருவாகும். அப்போ இந்த பவர் யார்கிட்ட போகுது? லிஸ்ட பாருங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் எல்லாமே பெரிய தலைங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்கள பல பேர் ஆந்த்ராபிக் கம்பெனில முதலீடு செஞ்சவங்க. சோ சிம்பிளா சொன்னா, ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க கைக்கு இன்னும் அதிக பவர் போகுது. அது மட்டும் இல்ல, இதோட விலையை பாருங்க. 1 மில்லியன் அவுட்புட் டோக்கனுக்கு $125. அடேங்கப்பா! இதனால இந்த மாதிரி ஹை அண்ட் ஏஐய சாதாரண மக்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு நல்லா தெரியுது. பணம் இருக்கிறவன் மட்டும்தான் பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுங்கிற நிலைமை உருவாகுது. ஆனா நில்லுங்க, இந்த ரேஸ்ல ஆந்த்ரோபிக் மட்டும் தனியா ஓடல. ஒட்டுமொத்த ஏஐ உலகமே அதிவேகத்துல போயிட்டு இருக்கு. மத்த கம்பெனிகளும் சும்மா இல்ல. உதாரணத்துக்கு GLM 5.1ன்னு ஒரு புது ஓபன் சோர்ஸ் மாடல் வந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் பெரிய கம்பெனிங்க ரகசியமா வேலை பார்த்தாலும், இன்னொரு பக்கம் ஓபன் சோர்ஸ் கம்யூனிட்டியும் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஏஐ சக்தி எல்லாரோட கைக்கும் போகணும்னு ஒரு போட்டியும் நடக்குது. அதே நேரத்துல கூகுளோட ஜெமினை 3.1 ஃபிளாஷ் லைவ், இது மாதிரி டூல்ஸ் மூலமா நாம ஏஐ கூட நேர்ல பேசுற மாதிரி, அது நம்ம சுத்தி என்ன இருக்குன்னு பாக்குற மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு. இனி ஏஐ வெறும் ஒரு டூல் இல்ல, நம்ம கூடவே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஓப்பன் ஏஐயோட கோடெக்ஸ் கூட இப்போ மாறிடுச்சு. முன்னாடி அது கோட் மட்டும்தான் எழுதும். இப்போ அதுவே ஒரு முழு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஏஐ இனி நாம சொல்றத மட்டும் செய்யாது, அதுவாவே யோசிச்சு பெரிய பெரிய வேலைகளை செய்யும். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ச்சியை பார்த்ததும் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான் மனசுல வரும். சரிப்பா, இதனால நமக்கு என்ன ஆக போகுது? இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு கணிப்பு தான். என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஏஐ வர்றதால அடுத்த 2 வருஷத்துல நிறைய ஒயிட் காலர் வேலைகள், அதாவது ஆபீஸ் வேலைகள் தானியங்கி ஆயிடும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். இந்த வேலை போயிடும்னு பயப்படுறோமே, நிஜமாவே இந்த சிஸ்டம்ஸ்லாம் மனுஷங்கள மாதிரி புத்திசாலியா? இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான டேட்டா பதில் சொல்லுது. இந்த கிராஃப பாருங்க. ARC-GAG3ன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இது ஏஐயோட உண்மையான பகுத்தறியும் திறனை சோதிக்கிறது.
இதுல மனுஷங்க முதல் தடவையிலேயே 100% கரெக்டா செஞ்சிடுறாங்க. ஆனா உலகத்திலேயே பெஸ்ட் ஏஐ மாடல்களால 1% கூட சரியா பண்ண முடியல. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏஐ டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுல கிங்கா இருக்கலாம். ஆனா பொது அறிவு, பகுத்தறிவுல நமக்கும் அதுக்கும் இன்னும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. இந்த வார நிகழ்வுகள் ஒரு விஷயத்த நல்லா தெளிவுபடுத்தியிருக்கு. ஏஐயோட சக்தி கற்பனைக்கு எட்டாத வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சக்தியை யாருடைய கையில கொடுக்கணும்னு இன்னும் முடிவு செய்யப்படல. அதனால நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஏஐ அறிவாளி ஆகும்போது அதை பயன்படுத்தும் உரிமையை யார் தீர்மானிப்பார்கள்? அந்த அதிகாரத்தை யார் கட்டுப்படுத்துவார்கள்? யோசிச்சு பாருங்க.